மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து காம்படிட்டர் யார், அவங்கள பீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ நான் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து காம்படிட்டர் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டர் எழுதுறவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ரிப்பீட்டர் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, 11th 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அதுக்காகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சம க்ரோத் வந்து இருக்கும். ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டர் வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காம்படிட்டர் இல்லை சார் நானே வந்து ரிப்பீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. செகண்ட் வந்து வருவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்லையோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பொசிஷன் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, அந்த ஸ்கூல்லே நான் தான் சார் டாப் 1, அந்த இன்ஸ்டியூட்லேயே நான் தான் சார் டாப் 1 அப்படின்னு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இல்லை சார் அந்த ஸ்கூல்லேயே நான் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கிறேன், நான் வந்து மிடில் தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ நம்ம நீட் ஜேஇ வந்து யார் கிளியர் பண்ணுறாங்க, டோட்டல் டாப் 2% தான் நமக்கு வந்து கிளியர் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2% இருக்கிறவங்க மட்டும் தான் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்குதா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை இந்த உங்கள் இன்ஸ்டியூட்லையோ வைக்கிற டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10% வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் வந்து 300க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும், 250க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் அபோவ் 600 மேலே நீங்கள் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த நீட் ஜேஇ எக்ஸாம்னு எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதுக்கு கீழே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு காம்படிட்டர். அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சே இவ்வளோ காம்படிட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்ணுக்கு தெரியாமல் அதர் ஸ்கூல் அதர் இன்ஸ்டியூட்ல வந்து எவ்வளோ இருப்பாங்க பாருங்க. அப்போ உங்கள் மார்க் எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் வந்து அபோவ் 600க்கு மேலே வந்து இருக்கணும். ஜேஇ மெயின்ஸ் வந்து எப்படி பண்ணால் அபோவ் 250 மேலே வந்து நம்ம இருக்கணும். ஓகேவா? செகண்ட். அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் அவங்க வந்து படிக்கிறத தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இருப்பாங்க. எப்போவுமே நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1% 2% தான் நமக்கு வந்து இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்களா? அவங்க வருவாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பிரேக் டைம்லேயும் சாப்பிட்டு உடனே படிப்பாங்க, ஒரு சின்ன பிரேக் அடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து அவங்க வந்து படிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்களா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணால் அவங்கள மாதிரி நீங்கள் வந்து மாற ஆரம்பிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பவும் படிப்பிலே தான் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன எப்போ பார்த்தாலும் படிப்பு மட்டுமே நமக்கு வந்து லைஃப் கிடையாது அப்படி இப்படின்னு ஆயிரது சொல்லுவாங்க. நீங்கள் 11th 12th வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கணும். வீக்லி 1 டே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். வீக்லி 1 டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது பிளான்டாக வந்து இருக்கணும். ஓகே, நான் வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நான் படிக்கிறேன், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் படிக்கிறேன். நான் சண்டே வந்து நான் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை 1 மந்த்துக்கு ஒருத்தர் நான் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1 ஹவர் படிப்பாங்க, ½ ஹவர் எங்கேயாவது போயிடுவாங்க, அப்புறம் வந்து நான் ஒரு ½ ஹவர் படிப்பாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. இந்த மாதிரி டீவியேஷன் இருந்தாலே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த நீட் ஜேஇ காம்படிஷன். நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வருவோம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? நிறைய பெரிய டாப் இன்ஸ்டியூட் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா 6thலேருந்தே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 11th தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அந்த பசங்களையும் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்படிட்டர் இருக்கிறாங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை சார் நான் 6thலேருந்து நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் கிளாஸில் நான் தான் டாப்பாக வந்து இருக்கிறேன், இல்லை நான் வந்து ரிப்பீட்டர் இருக்கிறேன், என்னோட இன்ஸ்டியூட்டில் வந்து நான் தான் டாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து டிவியேட் ஆகிறீங்க அப்படின்னா சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவை. ஓகேவா? இப்போ என்னென்ன சேஞ்சஸ் வந்து வேணுன்றதை பார்த்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்லையோ இல்லை உங்கள் ஸ்கூல்லையோ நீங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10% வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே அபோவ் 600 தான் நீங்கள் எடுப்பீங்க. ஜேஇ மெயின்ஸ் வந்து எக்ஸாம் எடுக்கிறாங்க, எப்போவுமே அபோவ் 25 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நோ ப்ராப்ளம். நீங்கள் கரெக்டான ரூட்டில் வந்து போயிட்டுருக்கிறீங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாலும் சரி, அவங்களுக்காக நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் சரி அது வந்து ஒர்த்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மாறும். இல்லை நான் வந்து 500 தான் எடுத்துருக்கிறேன், இப்போ நீட்டில் வந்து நான் 500 தான் எடுத்துருக்கிறேன், ஜேஇயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அபோவ் தான் நம்ம வந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து நமக்கு வந்து
வந்து தேவை. ஓகேவா? அவங்க எங்கேயோ நமக்கு வந்து லேக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஓகே. அவங்ககிட்ட இருந்து எங்கேயோ மிஸ்டேக் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வேஸ்ட் பண்ணலாம். 1 ஹவர் படிப்பாங்க, 1 ஹவர் வந்து ஃபோன நோண்டுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கேயோ வந்து லேக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து ப்ராப்பரா வந்து கவுன்சிலிங் வந்து தேவை. அவங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதை யார் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்ககிட்ட போயிட்டு ஒரு கவுன்சிலிங் வந்து நமக்கு தேவை. அந்த கவுன்சிலிங் படி என்ன பண்ணா அவங்கள வந்து சரி பண்ணணும். இல்ல சார் எனக்கு என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 500க்கு கீழ தான் எடுத்துட்டு இருக்கிறான். ஜேஇல வந்து பார்த்தீங்கன்னா 200 கீழ தான் வந்துட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் மிஸ்டேக் வந்து நமக்கு வந்து இருக்குது. அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ண மாட்றாங்க. இப்ப நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணனாலே அவங்க சிலபஸ பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். அந்த சிலபஸ நான் எப்போ முடிக்க போறேன்? என்னென்னலாம் படிக்கணும்? இப்போ வந்து நீட் ஜேஇக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்? செகண்ட் என்ன படிக்கணும்? தேர்ட் என்ன படிக்கணும்? ஃபோர்த் என்ன படிக்கணும்? அது வந்து நான் நாளைக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். இப்போ இந்த சாப்டர்ல நான் இத்தனை கொஸ்டினை முடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 கொஸ்டின் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த 1000 கொஸ்டின் நான் டைம் அலாட் பண்ணி கரெக்டாக நான் பண்றேனா? அப்படி பண்ணா மட்டும் தான் நீங்க நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி உங்கள்கிட்ட அந்த பிளான் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுன்றது வேஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய டைம் வந்து பண்ணாலும் சரி 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் ஆனாலும் சரி உங்களால கிளியர் பண்ண முடியாது. இது கேட்கறது வந்து கஷ்டமா தான் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி அது வந்து வேஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். இல்லை சார் எந்த வந்து டாப் இன்ஸ்டியூட்ல வந்து இதான் இந்த இன்ஸ்டியூட் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. நான் என் பையனை வந்து அங்கே சேர்த்துருக்கிறேன். நிறைய நான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். ஆனால் அவன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 தான் எடுக்கிறான். 400 பிலோ 400 தான் எடுக்கிறான் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அங்கே ஏதோ ஒரு தப்பு வந்து இருக்குது. அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து கைட் பண்ணலை. அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரு 400 பிலோ 400 தான் எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1-to-1 டியூஷன் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த 1-to-1 டியூஷன் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு மார்க் வந்து ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இல்லை ப்ராக்ரஸ் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் கிடையாது. நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்டாக கொண்டு வரதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிக்கணும். இது படிக்கணும் அது படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து நம்ம இருக்கணும். நான் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணுங்கன்னு பண்ணுவேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் அவங்களை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அவங்க வந்து என்கிட்ட வர்றது என்கிட்ட படிக்கிறதையோ நான் வந்து லைக் பண்ண மாட்டேன். அவங்கள தனியாக வந்து நான் வந்து கழட்டி விட்டுருவேன். ஏன்னா அவங்க வந்து சக்ஸஸே பண்ண முடியாது. ஒரு சக்ஸஸே பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்காக நம்மகிட்ட வந்து உட்கார வைக்கிறது நமக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் மணி வேஸ்ட். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு பிளான் வேணும். அந்த ப்ராப்பராக வந்து பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நிறைய எஃபோர்ட் வந்து போடுறீங்க. அதை ப்ராப்பராக போடுறீங்களா, ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் ஃபார்வர்ட் ஆக்ஷன் வந்து போகலாம். இல்லை என்னால் வந்து அது பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. சரி நம்மளால் வந்து நீட் ஜே வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. நமக்கு வந்து இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மென்டலாக எப்பவுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம மார்னிங் 6 o'clock நான் எந்திரிச்சு படிக்கணும். கண்டிப்பாக இப்போ 6 o'clock டூ லேட் இல்லையா? அப்போ நான் 5 o'clock எந்திரிச்சு படிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து 6லேருந்தே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறாங்க, ரிப்பீட்டர் படிக்கிறாங்க. அப்போ அந்த டாப் 1% 2% தான் வந்து கிளியர் பண்ண போகிறாங்க. அப்போ இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது நான் டெய்லி காலையில் 5 o'clock இல்லை 6 o'clock நான் எந்திரிச்சு படிக்கணும். ஆனால் என்னால் அப்படி படிக்க முடியல அப்படின்னா ஐ எம் நாட் எலிஜிபிள் டு காம்படிட் தட் ஒன். ஓகேவா? அப்போ நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ட்ரீம் வந்து வளர்த்துக்காதீங்க. நான் வந்து நீட் கிளியர் பண்ணணும், ஜேஇ கிளியர் பண்ணணும், எனக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விடுங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விடுங்க, மணியெல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே? இல்லை எனக்கு வந்து ஆசை இருக்குது, நான் 5 o'clock நான் எந்திரிச்சிருவேன், நான் ப்ராப்பராக படிப்பேன், ப்ராப்பராக பிளான் பண்ணுவேன், என்கிட்ட வந்து ஐடியா இருக்குது, இல்லை அந்த ஐடியாவை யாராவது சொல்லி கொடுத்தா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இல்லை என்னால் 5 மணிக்கு எந்திரிக்கிறது முடியவே முடியாது, அது வந்து இம்பாசிபிள், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது, என்னால் கேம் விளையாடாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து வந்துருங்க. உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது, அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணி போகலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன், நீங்கள் வந்து இப்போ நீட் ஜேஇக்காக ஒரு இன்ஸ்டியூட்டுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் கொடுக்குறத ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். நல்ல இன்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை பே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்போ நீட் ஜேஇ தான் நமக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து கிடையாது. அப்போ உங்களுக்கு ரியல் கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீட் ஜேஇக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்போ எனக்கு வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே? ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் போனாலே, இப்போ எனக்குலாம் ஒரு கவுன்சிலிங் வந்தாலே நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன், இது வந்து நீட் ஜேஇக்கு வந்து கேப்பபிளா இல்லை கேப்பபிள் இல்லையான்னு வந்து நான் சொல்லிடுவேன். அப்போ கேப்பபிள் இல்லை அப்படின்னா அப்போ அந்த கேப்பபிளா ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்களே ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் வந்து இல்லை அப்படின்னுவேன். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேரண்ட்ஸ் கூட நான் வந்து ஆக்கி கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே நம்ம இனிஷியலாக கேட்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டி வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே? அப்போ நம்ம வந்து எத்தனை பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் அதில் டாப் 1% 2% தான் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. அது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணி லாட் ஆஃப் மணியை வந்து வேஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து பசங்களை வந்து ப்ளேம் பண்ணுறது.
நான் உனக்காக இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன், நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் பண்ணுறத விட பேரண்ட்ஸோட எஃபர்ட் வந்து கேர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக போகலன்னா ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிடும். என் பையன் வந்து இதுக்கு தான் எலிஜிபிள், இதுக்கு தான் கேப்பபிள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா ஐ எம் ஹாப்பி டு கிவ் டு தம். நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபார்வர்ட் டேரக்ஷன் வந்து போகலாம். நான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன். இல்லை அவங்க வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் இனிஷியலாகவே கேப்பபிலிட்டி வந்து நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் நான் சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும்னு வந்து சொல்லுவேன். பட் அது அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த கேப்பபிலிட்டி வந்து அவங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஸ்டெப் டவுன் வந்து வந்துடணும். ஓகேவா?